நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீடியா தமிழன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ரீவியஸ் வீடியோஸில் பேசிவ் இன்கம் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதில் ஒன்றான ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் அப்படிங்கிற ஃப்ரீலான்சிங்கை பற்றி என்னென்ன சைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரீலான்சிங் சைட்ஸ் வந்து 25+ சைட்ஸ் இருக்குது. பட் அதில் ஒரு 3 வெப்சைட்ஸ் அதை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன் இந்த 3 வெப்சைட்ஸ் மட்டும் அப்படின்னா, பிகாஸ் இந்த 3 வெப்சைட்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஸ்கில், உங்களுக்கு என்ன ஒர்க் தெரியுதோ அதை வச்சு இந்த 3 வெப்சைட்ஸில் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். மற்ற வெப்சைட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிராஃபிக் டிசைனோ இல்லை ஆப் டெவலப்மெண்ட்டோ இல்லை வெப் டெவலப்மெண்ட்டோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில் தெரிஞ்சால் மட்டுமே அதில் உங்களுக்கு அக்கௌண்ட்டை அப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஜாபே தருவாங்க. பட் இந்த 3 வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் ஒரு நார்மலாக ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி இதில் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். நம்பர் 1 ஃப்ரீலான்சர். இந்த ஃப்ரீலான்சர் வெப்சைட் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். இதில் வந்து நிறைய பிஸ்னஸ் மேன்ஸோ இல்லை கம்பெனி ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டர்ஸோ எனக்கு இந்த மாதிரி லோகோ டிசைன் இல்லாட்டி என்னோட கம்பெனிக்கு வெப்சைட் டிசைன் அந்த மாதிரி என்னென்ன வேலை இருக்கோ இந்த பெரிய பெரிய கம்பெனியில் இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் இந்த ஃப்ரீலான்சர் வெப்சைட்ஸில் போஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கணும். பிட் அப்படின்னா ஏலம். ஃபார் எக்ஸாம்பிள் லோகோ டிசைன் பண்ணித்தாங்க அப்படின்ட்டு ஒரு கம்பெனி மேனேஜர் ப்ராஜெக்ட் போஸ்ட் பண்ணியிருக்காருன்னா அவர் ப்ரைஸு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாரு. அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் நிறையா ஃப்ரீலான்சர்ஸ், நம்ம மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய க்ரௌட் பேஸஸ், ரொம்ப நிறையா. ஃபார் எக்ஸாம்பிள் 45 ஜாப்ஸுக்கு வந்து 30 மில்லியன் ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜாப் போட்டாலே அந்த ஜாபுக்கு மினிமம் 1 lakh பீப்புளாவது அதை பிட் பண்ணுவாங்க. அதை நம்ம எப்படி பிட் பண்ணி அது மூலிமா ஏர்ன் பண்ணுறதுங்கிறத அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இதை நான் ஒரே வீடியோஸில் சொல்லிட்டு போக முடியும். பட் ஒரே வீடியோஸில் சொன்னாலும் உங்களுக்கும் புரியாது, அதில் உங்களுக்கு எந்த யூஸ் இருக்காது. ஸோ இந்த ஃப்ரீலான்சரை பற்றி ஃபுல் கோர்ஸாக அப்கமிங் வீடியோஸில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணுங்கிறத டீட்டெயில்டாக சொல்கிறேன். செகண்ட், ஃபீவர் வெப்சைட்டுங்கிறது வந்து 2009 ஃப்ரீலான்சர் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2010 இந்த ஃபீவர் அப்படிங்கிற வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஃபீவர் வெப்சைட் வந்து ஃப்ரீலான்சருக்கு ஒரு காம்படிஷனாக ஸ்டார்ட் பண்ணாங்க கூட சொல்லலாம். பிகாஸ் அதில் இருக்கிற என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கோ அதே ஃபியூச்சர்ஸ் இந்த ஃபீவர்லேயும் இருக்குது. பட் ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன, ஃப்ரீலான்சரில் நம்மளாலே போஸ்ட் பண்ண முடியும், அந்த ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறவங்கனாலே போஸ்ட் பண்ண முடியும். பட் இந்த ஃபீவரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட குவாலிஃபிகேஷன், நம்மளோட ஸ்கில்ஸ் என்ன மட்டுங்க தான் போஸ்ட் பண்ண முடியும். அதை பார்த்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறவங்க வந்து நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இதில் ஏர்னிங் பண்ண முடியும். இந்த ஃபீவர் பற்றின ஃபுல் வீடியோவும் ஃபுல் டுட்டோரியல்ஸ் வீடியோவும் அப்கமிங் வீடியோஸில் நான் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். தேர்ட், அப்வொர்க். இந்த அப்வொர்க் சைட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 2015 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இந்த சைட் ஸ்டார்ட் பண்ண 5 இயர்ஸ்லேயே நிறைய ஏர்னிங்ஸ் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். முன்னாடி பார்த்த ஃப்ரீலான்சர்லையோ ஃபீவர்லையோ நம்ம நார்மலாக ஃப்ரீயாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதுலேயே ஃப்ரீயாக தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்க முடியும். பட் இதில் வந்து இந்த அப்வொர்க் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை அவங்க அப்ரூவ் பண்ணணும். நீங்கள் அதில் சும்மா நார்மலாக ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணிடலாம். பட் இந்த அக்கௌண்ட்டில் நம்மளோட போர்ட்ஃபோலியோ, நம்மளோட வெப்சைட், நம்மளோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே இதில் அப்லோட் பண்ணணும். அவங்க பார்த்து இவன் ஓகே, இவன் நல்ல ஸ்கில்டு பர்சன் தான் அப்படின்ட்டு அவங்க அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறவங்க இதில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. இதில் எப்படி அக்கௌண்ட்டை அப்ரூவ் பண்ணுங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயில்டாக போடுறேன். இந்த 3 வெப்சைட்ஸில் உங்களுக்கு ஏர்ன் பண்ண ஆசை இருந்ததுன்னா 3 விஷயம் முக்கியமாக வேணும். நான் லாஸ்ட் வீடியோஸ்லேயே நிறைய டைம் சொல்லிட்டேன். ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் கேட்கலாம், ஏன்டா இவ்வளோ சொல்கிறியே, நீ அதில் ஏர்ன் பண்ணியிருக்கிய அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, நான் ஒரு 3 ப்ராஜெக்ட்ஸில் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதுவும் எப்படி நான் ஏர்ன் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு 4 ப்ராஜெக்ட்ஸுக்கு நான் யார்கிட்டையுமே பணமே வாங்கலை, ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்தேன். அது மூலிமா அவங்க கொடுத்த எனக்கு ரேட்டிங்ஸ், நான் கொடுத்த பிட் மூலிமா நான் முன்னாடி வந்தேன். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அமையது இல்லைங்க. பிகாஸ் இப்போ நல்லா பீக்கில் இருக்க ஆக்டர்ஸ் வந்து டக்குன்ட்டு ஒரு படம் ஃப்ளாப் ஆகி கீழே போகிற மாதிரி, அதே மாதிரி என்னோட ஒரே ஒரு ப்ராஜெக்டில் என்னோடய போர்ட்ஃபோலியோ, என்னோடய ப்ரொஃபைல் வந்து ரொம்ப கீழே போயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ணாமல் எப்படி நம்மளோட பிட்ஸை ஏற்றி, நம்ம ரேட்டிங்ஸை ஏற்றி நிறைய ஏர்ன் பண்ணுறத இந்த 3 வெப்சைட்ஸோட டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்கமிங் வீடியோஸாக கண்டிப்பாக வரும். நீங்கள் இனியும் பிஸ்னஸ் மீடியா தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி கமெண்ட்டில் திட்டுங்க.